ஓகே, இப்போ அமேசான் பிளிப்கார்ட்ல நமக்கு வந்து சம்மர் சேல் வந்து போயிட்டு இருக்கு. பிளிப்கார்ட்ல நமக்கு எஸ்பிஐ கார்டு வச்சிருந்தீங்க அப்ப 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அமேசான் நமக்கு HDFC கார்டு வச்சிருந்தீங்க அப்ப 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்சில வந்து இப்போதைக்கு என்னென்ன பெஸ்டான டீல் வந்து போயிட்டு இருக்கு அப்படி சொல்லி பார்த்தலாம். பிஃபோர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நமக்கு அமேசான் பிளிப்கார்ட்ல நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்கு. அந்த ப்ராடக்ட் எல்லாமே நிறைய டைம் வந்து பார்த்தா பிரைஸ் கட் டீல்ஸ் எல்லாமே வந்து வரும். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா டெலிகிராம்ல ATT டீல்ஸ் அப்படின்னு குரூப் இருக்கு. இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல நமக்கு லேட்டஸ்ட் என்ன ஆஃபர் வந்திருக்கு, பிரைஸ் கட் ஆச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்க்கான அபிஷியல் லிங்க் இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 15,000 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்ச் என்னென்ன பெஸ்டான மொபைல் டீல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். சோ 10,000 ரூபாய் கீழ வந்து மொபைல் வாங்குறதுக்கு பதிலா இன்னொரு 1,000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா மோட்டோட G45 5G அந்த டிவைஸ் உங்களுக்கு கிடைக்கும். 8+128 நமக்கு வந்து 12,000 ரூபாய் கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் நமக்கு 1,000 ரூபாய் வந்திருக்கு. சோ ஃபைனலா 11,000 ரூபாய் அந்த பிரைஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இங்க 6.5 inches HD+ டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6H Gen 3 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 2 கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 12 5G பேண்ட் வந்து இருக்கு. பேட்டரி நமக்கு 5000 mAh கான பேட்டரி வந்து இருக்கு. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். இந்த டிவைஸ்க்கு இப்போ Android 15 கான அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. சோ ஓவராலா 11,000 ரூபாய் அந்த பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டோட G45 கண்டிப்பா ஒரு வர்த்தான டிவைஸ். இந்த டிவைஸ் பத்தி ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டுருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் Vivo T4X அதுக்கப்புறம் iQ ZNX ரெண்டு டிவைஸ் நமக்கு ஒரே டிவைஸ் தான். ஸ்பெக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பிரைசிங் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இங்க iQ ZNோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 6+128 நமக்கு வந்து 13,500 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. பேங்க் ஆஃபர்ல எல்லாமே. Vivo T4X நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6+128 14,000 ரூபாய் கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் நமக்கு 500 ரூபாய் வந்து இருக்கு. சோ ஃபைனலா 13,500 அந்த பிரைஸ்க்கு வந்து Vivo T4X வந்து கிடைக்கும். இந்த ரெண்டு டிவைஸும் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பெஸ்டாவே இருக்குன்னு சொல்லலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஆண்ட் ஸ்கோர்ஸ் நியர்லி 7 lakhs மேலே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இந்த 13,000 டிவைஸ்க்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு டிவைஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6500 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. Front touch OIS 15 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. பேக்ல டுவல் கேமரா இருக்கு. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, தென் 2 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஓவரால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் பேட்டரிக்கு வேண்டி இந்த ரெண்டு டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு விவோல வேணும் அப்படின்னா Vivo T4X பாருங்க. iQல வேணும் அப்படின்னா iQ ZNX வந்து பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் சாம்சங்கோட M35 5G இந்த டிவைஸ்க்கு சூப்பரான பிரைஸ் கட் வந்து போயிட்டு இருக்கு. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 6+128 14,000 ரூபாய் கிட்ட சேல் பண்றாங்க. நம்ம கூப்பன் 500 ரூபாய் இருக்கு, அது எல்லாராலே அப்ளை பண்ண முடியும். சோ ஃபைனலா 13,500 ரூபாய் அந்த பிரைஸ் உங்களுக்கு வந்து சாம்சங்கோட M35 5G வந்து கிடைக்கும். அந்த பிரைஸ்க்கு நல்ல சூப்பரான டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க 6.6 inches Full HD+ Super AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Exynos 1380 வந்து கொடுத்திருக்காங்க. Android ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 lakhs கிட்டே வந்து கிடைக்கும். தென் 1 UI 6.1 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. 4 years கான மேஜர் Android அப்டேட், தென் 5 years கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க. சோ 1 UI 7 கூடி சீக்கிரம் இந்த டிவைஸ்க்கு வரணும், வந்து ஆகணும். 6000 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜரும் பாக்ஸ்ல தர மாட்டாங்க. பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கார்னிங் ஒரு விக்டஸ் பிளஸ் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இந்த Samsung M35 5G நமக்கு வந்து 13,500 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. சோ நல்ல பிரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 4 டிவைஸும் 15,000 ரூபாய் அந்த பிரைஸ் நல்லாவே இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது இல்லாம CMO போன் அதுவும் நல்ல பிரைஸ் கட்ல வந்து போகுது. 6+128 நம்ம பேங்க் ஆஃபர்ல போக 13,000 ரூபாய் அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்குது. உங்களுக்கு CMF பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நல்ல போன் தான். சார்ஜர் பாக்ஸ்ல வராது, அதுவும் நல்ல டிவைஸ். இந்த பிரைஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 20,000 ரூபாய் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாம்சங்கோட A35 5G அந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. 20,000 வாங்கினா ஒரு சாம்சங் தான் டிவைஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். மத்தபடி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கு. சாம்சங்கோட A35 5G 21,000 ரூபாய், பேங்க் ஆஃபர் நமக்கு 1000 ரூபீஸ் வந்து இருக்கு. சோ ஃபைனலா 20,000 ரூபாய் அந்த பிரைஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சாம்சங் மட்டும் தான் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. மத்தபடி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் போக்கோட X7 அதுக்கு நல்ல பிரைஸ் கட்ல வந்து போயிட்டு இருக்கு. 8+128 நம்ம 14,000 ரூபாய் கிட்ட வச்சிருக்காங்க. பேங்க் ஆஃபர் போக 16,000 ரூபாய் அந்த பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இங்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 Ultra வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். போக்கோனா இப்ப யாரும் நம்பறது இல்ல. அந்த மதர் போர்டு இஷ்யூ, ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்கனால யாரும் நம்பறது இல்ல. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்றது இல்ல. சோ உங்களுக்கு போக்கோ கிட்ட இருந்து நல்ல ஆப்ஷன் தான் இது, வேணா செக் பண்ணி பாருங்க. பட் 20,000 ரூபாய் அந்த பிரைஸ்க்கு நல்ல சூப்பரான டிவைஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் வந்துட்டு iQ ZN தான். சோ இங்க iQ ZNல வந்து பாத்தீங்கன்னா 7300 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சோ நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து 3 days கான பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். என்னோட டெஸ்டிங்ல வந்து 12 hours வந்து
பாத்தீங்கன்னா கிடைச்சு. அது ஹெவி யூசேஜ்ல இந்த டிவைஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டுருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7s Gen 3 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும் 8 lakhs மேலே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. 6.7 inches full HD plus AMOLED display வந்து கொடுத்துருக்காங்க. Fun Touch OS 15 வந்து கொடுத்துருக்காங்க. 2 yearsக்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 3 yearsக்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கிடைக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, தென் 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. ஓவரால் கம்ப்ளீட்டா ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் இது. பட் இந்த டிவைஸ் நமக்கு ஒரு சில ப்ராப்ளம் வந்து இருக்கு. லைக் உங்களால வந்து SD கார்டு வந்து போட முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, டுவல் ஸ்பீக்கர் வந்து கிடையாது. தென் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் NFC இந்த டிவைஸ்ல இருக்காது. இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைச்சீங்க அப்படின்னா IQ Z10 20,000 வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 30,000 அந்த பிரைஸ் ரேஞ்ச் என்ன டிவைஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சஜஸ்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா IQ Neo 10R தான். இந்த டிவைஸ் 8+128 நமக்கு 28,000 கிட்ட செல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் 2,000 வந்து இருக்கு. ஃபைனல் 25,000 அந்த பிரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டே நம்ம பர்ஃபார்மன்ஸ் தான். இங்க Snapdragon 8s Gen 3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்கும். 6400 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 inches AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிவைஸ் நம்ம கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் பில் தான். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல டுவல் கேமரா கொடுத்திருப்பாங்க. 15 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், தென் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. Fun Touch OS 15 வந்து கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு 14 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும், தென் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்சும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 25,000 அந்த பிரைஸ் ரேஞ்ச் நல்ல பேட்டரி பேக்கப், அதுக்கப்புறம் நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்கு வேண்டி IQ Neo 10R வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு IQ Neo 10R வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுத்து ரெண்டு பெஸ்டான ஆப்ஷன் நமக்கு வந்துட்டு OnePlus Nord 4 தென் Realme GT60. இது ரெண்டும் நல்ல பிரைஸ் கேட்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு டிவைஸ்க்கான ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரெண்டு டிவைஸும் சேம் ஸ்பெசிஃபிகேஷனா தான் இருக்கும். இங்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7+ Gen 3 வந்து கொடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா வந்து இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு Realme GT60 இருக்கு. OnePlus நமக்கு 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தனால 0 to 100 நமக்கு வந்து ஜஸ்ட் 30 minutes ஆகும். நீங்க சப்போஸ் இங்க வெளிய கிளம்புறேன்ற போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து டிவைஸ் சார்ஜ் பண்ணிக்க முடியும். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.78 inches 1.5K சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நீங்க GT60 நம்ம பிளாஸ்டிக் பில்டு, பட் OnePlus Nord 4 நம்ம மெட்டல் பில்டு வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல இன்னும் பிரீமியம் லுக் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல டுவல் கேமரா கொடுத்திருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8MP கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் 25,000 இந்த பிரைஸ் ரேஞ்சில் ரெண்டுமே பெஸ்டா தான் இருக்கும். சோ பிரைசிங் என்னன்னு பார்த்தலாம். Realme GT60 8+256 நமக்கு 24,748 அந்த பிரைஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. பேங்க் ஆஃபர் நமக்கு வந்து 750 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ ஃபைனலா நமக்கு 24,000 ரூபாய் அந்த பிரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதே OnePlus Nord 4 நமக்கு வந்து 8+256 நமக்கு வந்து 29,500 ரூபாய் கிட்ட செல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் நமக்கு வந்து 4,750 ரூபாய் வந்து இருக்கு. சோ ஃபைனலா 24,748 அந்த பிரைசிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. சோ OnePlus Nord 4 வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பேங்க் ஆஃபர் இருந்தா தான் 25,000 ரூபாய் பிரைஸ்க்கே கிடைக்கும். GT60 நம்ம பேங்க் ஆஃபர் இல்லாம 24,000 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்குது. சோ அதனால உங்களுக்கு எது வேணும்னு பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலா சாம்சங்கோட A55 அந்த டிவைஸ் இப்ப நல்ல பிரைஸ் கேட்ல வந்து போயிட்டு இருக்கு. அகைன் சொல்றதா, சாம்சங் தான் வேணும் அப்படின்றவங்க மட்டும் சூஸ் பண்ணுங்க. மத்தபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா IQ Neo 10R OnePlus Nord 4 இல்ல Realme GT60 இல்ல Nothing Phone 3 அது நம்ம பேங்க் ஆஃபர் 23,000 வந்து கிடைக்குது. இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வாங்கினா சாம்சங் தான் வாங்குவேன்ற போது 25,000 இந்த பிரைஸ் ரேஞ்சில் சாம்சங்கோட A55 செக் பண்ணி பார்க்கலாம். 6.6 inches full HD plus AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இங்கேயும் நம்ம கார்னிங் உள்ள விக்டஸ் பிளஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. 213 கிராம் வெயிட் வந்து இருக்கு. 8.2 mm திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மெட்டல் பில் வந்து கொடுத்திருப்பாங்க. இன்னும் ஃபீலிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் 1UI 6 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ 1UI 7 கூடி சீக்கிரம் இந்த டிவைஸ் கிடைக்கும். தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 4 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Exynos 1480 வந்து இருக்கு. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர் 7.3 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைக்குது. சோ நீங்க கேம் பிளே பண்ண மாட்டேன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் சூஸ் பண்ணலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, தென் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+128 நமக்கு 27,000 கிட்ட செல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் 1,000 ரூபாய் வந்து இருக்கு. தென் ஃபைனலா 26,000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து கிடைக்கும். சோ நான் இது கேம் எல்லாம் பெருசா வாட மாட்டேன், கேஷுவலான யூசேஜ் தான், Facebook வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிவைஸ் பெஸ்டாவே இருக்கும். நீங்க அப்ப சூஸ் பண்ணலாம். ஓகே, சோ கைஸ், சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த 30,000 என்னென்ன பெஸ்டான டிவைஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இந்த டிவைஸ்க்கான எல்லா பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த டிவைஸ்க்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த Flipkart and Amazon சேல நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, சோ கைஸ்,
ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். அடுத்து சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.